بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان. நான் படித்த புத்தகம் மாமரை கூறும் மன்னரை வேதனை. புத்தகத்தை எழுதினர் பெயர் அப்துல் கரீம். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிய முஸ்லிம்கள் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக ஆசையில் மூழ்கி கிடக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் இவ்வுலகை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்வோம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். நாம் மரணித்ததும் நமக்கும் இவ்வுலகத்திற்கும் உள்ள தொடர்பு முற்றிலும் அறுந்து போய்விடுகிறது. அதற்கு பின் மன்னரை வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உலகம் அழிக்கப்பட்டு முழு மனித சமுதாயமும் இறைவனால் எழுப்பப்படும் வரை மனிதர்கள் வாழும் வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை. ஒருவனது மன்னரை வாழ்வு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து அவனது மறுமை வாழ்வு அமைகிறது. மன்னரையில் கேள்வி கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியாரின் உடலை சவக்குழியில் அடக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய தோழர்கள் திரும்பியவுடன் 2 வானவர்கள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து, முஹம்மதும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என கேட்பார். அதற்கு இவர் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் என நான் சாட்சி கூறுகிறேன் என்பார். பிறகு நீ கெட்டவனாக இருந்திருந்தால் நரகத்தில் உனக்கு கிடைக்க இருந்திருந்த தங்குமிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவனிடம் கூறப்படும். நிராகரிப்பவனாகவோ நயவஞ்சனாகவோ இருந்திருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும் எனக்கு தெரியாது, மக்கள் சொல்வதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பான். அப்போது அவனிடம் நீயாகவே எதையும் அறிந்ததும் இல்லையா, குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லையா என்று கூறப்படும். பிறகு இரும்பாலான சுத்தியால் அவனது 2 காதுகளுக்கும் இடையே பிடரியில் ஒரு அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்கள் ஜின்கள் தவிர மற்ற அனைத்து செவியேற்கும் அளவு அவன் அலறுவான். எனவே நாம் அல்லாஹ்வின் தூதரும் காட்டிய அடிப்படையில் வாழ்வோம். கபரிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான வாழ்வை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாத வார்த்தை செய்தி வாசிப்பாளர் மாதிரி இருக்குது. அருமையா இருக்குதா வாசிக்கிற அந்த 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 ஃபுல் ஸ்டாப்பு, அந்த மூச்சு விடுற இடம், மூச்சு விட்டுட்டு அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிற விதம் ரொம்ப 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 சூப்பர். அருமையா வாசிக்கிற, சூப்பர் தம்பி, அருமையா சொல்லிட்ட. அடுத்த தடவை வரும்பொழுது இதில் என்ன படிச்சியோ அதை மூடி வச்சுட்டு அந்த விஷயத்த சொல்லிடணும். என்ன நான் அப்படி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சூப்பர். நான் இன்னைக்கு படித்து கொண்டு வந்திருக்க புத்தகம் என்ன மாமரை கூறும் மன்னரை வாழ்வு, அப்படி தானே எழுதிய ஆசிரியருடைய பேர். ஒரு புத்தகத்தை ரிவைவ் பண்ணுறதுக்கான பேசிக் அதான் முறை, அதுதான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்த தடவை இன்னும் சூப்பராக வரணும், இன்னும் சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் இருக்கிறத மனசில் நல்லா உள்வாங்கிக்கிட்டு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி அதை எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ்.